நவீன நேயர்களே வணக்கம். நம்ம நவீன உணவன் சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட விவசாய கருவிகள் நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விவசாயிக்கு எது பொதுவாக தேவையாக இருக்குமோ நிறைய கம்பெனிகளை தொடர்பு பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம ஒரு மாட்டுப்பண்ணை பதிவு பண்ணியிருந்தோம். அந்த பதிவில் அந்த மாட்டுப்பண்ணையை உபயோகப்படுத்தின அந்த மேட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய கமெண்ட் அந்த மேட் எப்படி எங்கே வாங்குறது அதோட உபயோகங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நிறைய தேடும்போது ஈரோடில் விஜே தார்பாலின் ஒரு நிறுவனம் அவங்களை வந்து ஈரோடில் ஒரு அக்ரி எக்ஸ்போர்ட் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் பொருளை ரிவ்யூ பண்ண கேட்கும்போது தாராளமாக ஃபேக்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கவு மேட் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் வச்சிருக்காங்க. கவு மேட் மட்டும் கிடையாது, ஷேட் நெட்ல இருந்து எல்லாத்தையுமே காட்ட போறோம். ஷேட் நெட்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே இங்க இருக்கு. ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ரெண்டு யங்ஸ்டர் சேர்ந்து நடத்துகிற கம்பெனி இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இளைஞர்கள் ஒரு பார்ட்னராக ஒரு கம்பெனி நடத்தும் போது எனக்கும் ஊக்குவிக்கும்னு தோணுச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் திரு ஆனந்த் சந்திக்கலாம். என்னென்ன பொருட்கள் பண்ணிட்டு இருக்காங்க, விவசாயிக்கு என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்கன்றது அவங்களே கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ்டர் ஆனந்த் சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் திரு ஆனந்த். வணக்கம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி, நான் கேட்டோன்னே நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு அலோவ் பண்ணதுக்கு, உங்களோட ஸ்டோருக்கு அலோவ் பண்ணதுக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு உள்ளே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நான் உங்ககிட்ட வந்து கவு மேட் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரியுது நிறைய பொருட்கள் இருக்குது. ஷேட் நெட்லேருந்து கிட்டத்தட்ட 20-30 விவசாய பொருட்கள் இருக்குது. ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்களே சொல்ல முடியுமா உங்ககிட்ட என்னென்ன மாதிரி விவசாய உபகரணங்களாக இப்போ நீங்கள் இருக்குது உங்களுக்கு விற்பனை பண்ணுறீங்க? இப்போ நம்மகிட்ட வந்து கவு மேட் மட்டும் இல்லைங்க. கவு மேட் இல்லாமல் கிட்டத்தட்ட விவசாயத்துக்கு தேவையான A to Z இருக்குது. ஷேட் நெட்டு, தார்பால், இந்த கோழி வலை, ஆட்டு வலை, மல்ச்சிங் பேப்பர், இந்த கோசக்காப்பழ தோட்டத்துக்குலாம், தர்பூசணி தோட்டத்துக்குலாம் மல்ச்சிங் ஷீட்டுங்க, அசோலா பெட்டு, இந்த மாதிரி எல்லாமே A to Z இருக்குங்க. கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ஷேட் நெட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ டார்பாலின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஷேட் நெட் வந்தோடனே நான் ஒவ்வொன்றா வியூவர்ஸ் காட்டணும் ஆசைப்படுறேங்க. அதோட யூசேஜ் எப்படி பண்ணணும், என்ன பொருள் என்னென்ன யாருக்கு தேவை தெளிவாக காட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷேட் நெட் எப்படி மேனுஃபேக்சர் ஆகும் அப்படின்னு உங்கள் ஃபேக்ட்ரி கொண்டு போய் காட்ட முடியுமா? என்னோட வியூவர்ஸ் காட்டணும் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக போகலாங்களா ஃபேக்ட்ரி? பார்த்தீங்க, இதுதான் நம்மளோட பேக்கிங் செக்ஷனு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் பேக் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்டாக வந்துடும். மிஸ்டர் ஆனந்த், உங்கள் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக காட்டினீங்க. இப்போ குடோனுக்கு வந்திருக்கோம். ஐ திங்க் எல்லாமே ரெடி ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கலரில் பண்ணுறீங்க, பேக்கேஜிங் எப்படி பண்ணுறீங்க சொல்ல முடியுமா? இப்போ நம்ம அந்த வெளியே பார்த்த அந்த ரோல் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அது வந்து இப்போது 5 அல்லது 6 பீஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பண்டல் சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து 5 பீஸ் இருக்கும். ஓகே. 5 பீஸ் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி அந்த குடோனில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ரெடி ஃபார் டிஸ்பேச். ஓகே. ரெஸ்ட் வந்து குடோன் ஸ்டாக்குக்காக ஓட்டிருக்கும். ஓகே. ஸோ எப்பவுமே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்குது. மேபி பல்க் என்கொயரி வந்தாலும் உங்களால் பண்ண முடியும். மேக்ஸிமம் எனி குவான்டிட்டி எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக்லேயே இருக்கும். ஓகே. என்னென்ன கலரில் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு? கிரீன் பிளாக், ஓகே, ஒயிட். பொதுவாக எல்லா ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. என்ன கலர் மோஸ்ட்லி விரும்பி கேட்குறாங்க? பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் டெம்பரேச்சருக்கு எல்லாம் கிரீன் தான் கேட்குறாங்க. திரான உங்களை ஃபேக்ட்ரி சுற்றி காட்டிங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷேட் நெட் எடுத்துக்கும் போது என்ன பர்பஸ்க்குலாம் உங்ககிட்ட வந்து ஷேட் நெட் வாங்குறாங்க? பொதுவாக அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு என்னென்ன இடத்துல அந்த ஷேட் நெட்டோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது? எதுக்கெல்லாம் விவசாயிகள் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ ஷேட் நெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் புழுதி பறக்கக்கூடாதுலேருந்து, அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையை சுற்றி கட்டுருக்கு. இப்போ வேலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மரப்புக்காக கட்டுவீங்க, பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மரப்புக்காக கட்டுறாங்க. 5 அடியில் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் ஏரியாவில் வந்து வேலையை சுற்றி கட்டுறதுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஷெட்டு மாடி தோட்டத்துக்கு போடுறதுக்கு. மாடி தோட்டத்தில் வந்து உங்களுக்கு வெயில் ஜாஸ்தி, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேறு வழியே இல்லை, ஷேட் நெட் மட்டும்தான். அது ஒன்று. அப்போ பெரிய லெவலில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது நீங்கள் க்ரீன் ஹவுஸ் ஷெட்டு போடுறதுக்கு யூஸ் ஆகும். க்ரீன் ஹவுஸ் ஷெட்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரீன் ஹவுஸ் ஃபிலிமில் போட்டுட்டிங்கன்னா, அதை ஷெட்டு போட்டிருந்தீங்கன்னா அது கீழே நீங்கள் வந்து அந்த வெயிலை இன்னும் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஷேட் நெட் வந்து உள்ளே ஹேங் பண்ணுவாங்க. இது வந்து அதுக்கான மெட்டீரியல். நம்ம வந்து எல்லா மெட்டீரியல் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஷேட் நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் நெட் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து க்ரீன் நெட் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து 65%, இது 75, இது 90. அது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 35%ன்னு சொல்லுவாங்க. இப்போ பர்சன்டேஜ் இருக்குது. என்ன பர்சன்டேஜ் ஆக்சுவலாக? பர்சன்டேஜுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வெயில் வந்து ஒரு இது வருது, டேரெக்டாக வருது, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் பிளாக் பண்ணுதுங்கிறது. இது வந்து 35% பிளாக் பண்ணும். 35% பிளாக் பண்ணும். இது வந்து ஸ்பெஷல் ஐட்டம். இது வந்து சில்லி தோட்டத்துக்கு, அதாவது மிளகா தோட்டத்துக்காக கர்நாடகா ஆந்திரா சைடில் மெயினாக போகுது. ஓகே. இங்கே அதை தவிர இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஜென்ரலாக நர்சரிஸ்க்குலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் போகுது. 65% வரும். நம்ம ஊர் வெயிலுக்கு மினிமம் இது போட்டால் தான் தாங்குது. இதில் வந்து க்ரீனும் இருக்குது. இது வந்து ஃபுல் க்ரீனு, இது க்ரீன் பிளாக்கு. ஓகே. நம்மளது பியூர் பிளாக் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஃபுல் க்ரீன்லேயே 75, 90 எல்லாமே இருக்குது. பொதுவாக எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஷேட் நெட் அந்த பர்சன்டேஜில் போட்டால் ஆப்டாக இருக்கும், அந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கர்நாடகாவோட தமிழ்நாடு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியான பகுதி தான். அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 60% இந்த மாதிரி பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா தான் அந்த நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து தாங்கும்.
இதுலேயே க்ரீன் அல்லது க்ரீன் பிளாக் இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டர் கிளைமேட்ஸ் அப்படிங்கும் பொழுது நீங்கள் 65லே க்ரீன் க்ரீனில் இல்லாட்டி 50% போட்டால் கூட உங்களுக்கு போதும். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியான பகுதியில் தான் ஜாஸ்தி. இப்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டம் அது தாண்டின உடனே கர்நாடகா வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் கம்மி. அவங்களுக்கு வந்து சூடை உருவாக்குறதுக்காகவே ஷேட் நெட் போடுறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து க்ரீன் ஹவுஸ் ஷெட்டு போட்டு உள்ளே இந்த மாதிரி நெட்டு போடுவாங்க. அது வந்து இந்த நெட்டு வந்து வெயிட்டு குறைக்கிறதுக்காகவும் அந்த வெயில் இருக்கிற வெயிலோட டெம்பரேச்சரை வந்து எச்சு பண்ணுறதுக்காகவும் அந்த உருக்கத்தை எச்சு பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரிலாம் ஷெட்டு போடுறாங்க. அதை விட்டுருன்னா நம்ம ஊருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நர்சரிக்கெல்லாம் போகிறதெல்லாம் இதுதான். மாடி தோட்டத்துக்கு, நர்சரிக்கு இதெல்லாம் போகிறது இந்த மாதிரி மெட்டீரியல் தான் போகுது. இது பார்த்தீங்கன்னா 65% வரும். உங்களுக்கு அரௌண்டு உங்களோட நம்ம ஊர் வெயிலுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். பிளான்டேஷனுக்கு பிளான்ட் க்ரோத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து மெட்டீரியல்லாம் வெர்ஜின் மெட்டீரியல் தான் பண்ணுறீங்களா இல்லை ரீமிக்ஸ்டு இருக்குங்களா? பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு 100% வெர்ஜின் மெட்டீரியல் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். பட் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட செகண்ட் குவாலிட்டியும் இருக்குது. இதனால இதோட லைஃப் இப்போ இந்த வெர்ஜின் மெட்டீரியல் பண்ணுறதுனால இதோட லைஃப் எவ்வளோ வரும்? பொதுவாக வெயிலே போட்டு வைக்கிறாங்க, ஒரு மாடி தோட்டம் போடுறாங்க. நம்ம வச்சிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே அக்ரி பேஸ்டுக்கு எல்லா மெட்டீரியலுமே வெர்ஜின், அது இல்லாமல் யூவி ஸ்டெபிளைஸ்டுங்க. கண்டிப்பாக வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு கண்டிப்பாக 3 வருஷம் லைஃப் வரணும். இந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு மாடி தோட்டம் போடுறாங்க, ஒரு இல்லைனா ஒரு கிரௌண்ட் நிலத்தை சுற்றி அவங்க ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி போடணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த அளவு எப்படி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம்? உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது எவ்வளவு சொன்னால் எவ்வளோ அளவுன்ட்டு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா? பார்த்துட்டிங்கன்னா நம்மகிட்ட வந்து 1 மீட்டர், 1.5 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 திக்னஸ் 3 விட்த்தில் இருக்குது. 3 விட்த்தில் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோ லென்த் அவங்க அளந்து சொல்லி கட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ மினிமம் கேட்டாலும் தரீங்களா? தருவோம். நம்ம ரீட்டைல் ஷோரூம் இருக்கிறதுனால மினிமம் அதுவும் மேபி எவ்வளோ மினிமம் கேட்டாலும் நாங்கள் மெயின் நீங்கள் பல்காக எடுக்கும்போது நீங்கள் ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஷேட்னு எடுத்துகிட்டா கூட நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து உங்கள்கிட்ட ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் இல்லைங்களா? ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா உங்களுக்கும் தனிச்சிறப்பு இருக்கும். ஸோ என்னவா சொல்லுவீங்க? இப்போ ஜென்ரலாக பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு லெவலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேனுஃபேக்சரர்ஸ் யாரும் ரீட்டைல் யாருமே கிடையாது. ஸோ யாரோ ஒரு மீடியேட்டர் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமரை ரீச் பண்ண முடியுது. நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம ரீட்டைல் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மீடியேட்டரோடைய அந்த மார்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி, அருமையான குவாலிட்டி, உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு தேவையான உங்களுடைய அளவில் நல்ல ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும், பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சென்னையில் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, உங்கள் அலுவலகம் ஈரோடில் இருக்குது, ஃபேக்ட்ரி ஈரோடில் இருக்குது, சென்னையோ மதுரையோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு அனுப்புவீங்க பொருட்கள்? இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஹோல்சேல் நெட்வொர்க் இருக்கிறனால எல்லா ஊருக்கும் நாங்கள் ஏற்கனவே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. கேபிஎனோ அல்லது மேட்டோ சூப்பர் சர்வீஸஸோ இருக்கும். அந்த ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த பண்டலுக்கு ஒரு காஸ்ட் வருதுன்னு சொல்லுவோம். ஓகேனா நாங்கள் அதில் டிஸ்பேச் பண்ணுவோம். அப்படி இல்லை வேறு ஏதாவது அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட ரெஸ்பான்ஸ் கேட்டு அதிலே போட்டுவிடுவோம். ஓகே. ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு அவங்க பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது நம்ம கடைக்கு. இப்போ நம்ம ஏன்னா ஒரு சில ஊருக்கு வந்து சேர்த்து வரும், அதை நம்ம காஸ்டிங்கில் சேர்த்தக்கூடாது. ஓகே. தோராயமாக எவ்வளோ வரும்? இப்போ இங்கேருந்து சென்னைக்கு அனுப்பிச்சுன்னா தோராயமாக எவ்வளோ வரும்? ஒரு சின்ன ஒரு ஷேட் இந்த ஒரு பீஸ் இது பார்த்தீங்க, இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணி அனுப்புறீங்க. இந்த ஒரு பீஸ் மட்டும் இது அனுப்பும்போது உங்களுக்கு வந்து ஒரு 80 to 90 rupees, less than 100 rupees ரூபாய்க்குள்ள வரும். இப்போ பிரைஸ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் மேனுஃபேக்சர்னால நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸாகவே நல்ல ஒரு மலிவான விலையாக தர முடியும், தரமான பொருளை. ஸோ உங்களோட ப்ரைஸ் பற்றி சொல்ல முடியுமா? என்னென்ன ஷேட் நெட், என்னென்ன ரேஷியோ, என்னென்ன ப்ரைஸ்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷேட் நெட் வந்து நிறைய இப்போ வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம பேசிக்காக வேணால் உங்களுக்கு வந்து எல்லா ப்ரைஸஸையும் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் கடைக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு வரலாம், நீங்கள் நிறைய வாடிக்கையாளரை சந்திக்கலாம். பொதுவாக விவசாயிகள் வாங்குற ஷேட் நெட் வாங்குறவங்களோட ஒரு நீண்ட நாள் ஒரு ரிக்வஸ்ட், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு இது வைப்பாங்க. என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க ஷேட் நெட்டில்? ஸோ நீங்கள் என்ன மேனுஃபேக்சராக அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறீங்க, என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? சிம்பிள் தாங்க. எல்லாரும் கேட்குறது லைஃப் வச்சா வேணும், கொடுக்குற பணத்தோட வேல்யூ டபுளாக எடுக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். அது வந்து இப்போ வந்து 3 வருஷம் தான் ஆவரேஜ் லைஃப் வருது. எங்கள் ப்ராடக்ட் முதற்கொண்டு 6 years வர மாதிரி நாங்கள் மெட்டீரியல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்? ஒரு 2 to 3 months நம்ம லான்ச் பண்ணுவோம். விலைன்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் டபுள் ரொம்ப வித்தியாசம் வராது. இதுலேருந்து மேபி ஒரு 10% இன்க்ரீஸ் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ப்ராடக்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஓவராலாக அந்த ப்ராடக்ட் ஆயில் வந்து கண்டிப்பாக 6 இயர்ஸ்க்கு மேலே வரும். திரு ஆனந்த், ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபேக்டரி போய் சுற்றி காட்டிங்க, ஷேட் நெட்டை பற்றினா புதுமையான விளக்கங்கள் நிறைய கொடுத்தீங்க. அது மாதிரி எந்த பண்ணையாளர்கள் எந்த மாதிரி ஷேட் நெட் போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. ஸோ அடுத்த ஒரு பதிவில் வந்து நம்ம பாண்ட் லைனர் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட், ஒரு நிறைய விவசாயிகளுக்கு தண்ணீர் சேமிப்பு பற்றி காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆமாங்க, அது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேட்டிங்கன்னா தொட்டி கட்டுற செலவில் கிட்டத்தட்ட ஒரு 10% செலவு இருந்தாலே போதும், எக்ஸ்பென்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் அருமையாக அந்த
பண்ணைக்குட்டையை அமைச்சு நீங்கள் தண்ணீர் சேமிக்கலாம். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக அடுத்த பதிவில் நம்ம பண்ணைக்குட்டையை காட்டலாம். நிறைய விதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொட்டி கட்டுறதுல 10ல் ஒரு பங்கு செலவில் பண்ணைக்குட்டி அமைச்சலாம் சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம நேரில் போய் பார்க்கலாம். நீங்கள் எப்படி அமைக்கிறீங்க எல்லாத்தையும் நம்ம நேரில் காட்டலாம். ஸோ உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.